ஹாய் ஹலோடா வெல்கம் பேக் டு அவர் சேனல். டுடே நம்ம சேனலில் ட்விஸ்டட் obsession பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒன் ஷாட்டை வந்து பார்ட் 1 எடுத்துக்கோங்க. இது வந்து பார்ட் 2, ஓகேவா? ஒன் ஷாட்டை பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க. இல்லைன்னா இந்த பாட்டில் உள்ளதும் ஒன்றுமே புரியாது. அதோட கண்டினியூஷன் தான் இது. ஸோ இப்போ பார்த்தா நீங்கள் வந்து அந்த பையனையே அப்படியே மேலேருந்து கீழே வரைக்கும் ஸ்டேர் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த பையனையும் உங்களையே அந்த ஷார்ப்பான ஐஸோட பார்த்துட்ருக்கான். எக்ஸ்கியூஸ் மீ மேம். ஆ, எஸ் எஸ் கமின் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னதும் தான் அந்த பையனும் போயிட்டு டைரெக்டாக போயிட்டு பேக் சீட்டில் போய் உட்காந்துட்டு இருக்கான். நீங்கள் அப்படியே அவன் போயிட்டு உட்காரத பார்த்துட்டு ஸோ நீங்களும் உங்களோட ஓக்கை வந்து உட்காந்து பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க. ஜேகே வந்து பேக் சீட்டில் இருந்துட்டு உங்களையே அப்படி ரொம்ப ஒப்சஷனாக அப்படியே ஸ்டார் பண்ணிகிட்டே உட்காந்துட்ருக்கான். நீங்கள் வந்து அதெல்லாம் கவனிக்கலை, குனிஞ்சு பார்த்து உங்களோட ஒர்க் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ கொஞ்ச நேரத்துலேயே பசங்களோட ரெஜிஸ்டரும் வந்துடுது. ஸோ நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு அப்படியே சைன் பண்ணிவிட்டு கொடுத்துட்றீங்க. எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்படியே நீங்கள் உங்களோட அவருக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு கிளாஸை விட்டு வெளியே போயிடுறீங்க. ஸோ அப்படியே நீங்கள் நடந்து போயிட்டு இருக்கும்போது கொஞ்சம் தூரம் போனதும் பேக்கில் யாரோ உங்களை ஃபாலோ பண்ணி வர மாதிரி உங்களுக்கு தோணுது. ஸோ நீங்கள் அப்படியே திரும்பி பார்க்குறீங்க, பார்த்தா யாரையும் காணோம். என்ன வர வர உன்னோட பிரமைக்கு ஒரு அளவே இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் தலையை ஒரு டேப் பண்ணிவிட்டு அப்படியே நடந்து போயிட்டுருக்கீங்க. ஸோ அப்படியே போயிட்டுருக்கும்போது ஒரு ஓல்டு கிளாஸ் ரூம்லேருந்து ஒரு ஹேண்ட் வந்து உங்களை பிடிச்சி அந்த கிளாஸ் ரூமுக்குள்ளே இழுத்துருது. ஸோ நீங்களும் அங்கே போயிட்டு ஷாக்காக அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. உங்கள் ஹார்ட்டெல்லாம் படப்படன்னு அடிக்குது. பார்த்தா அது வேறு யாரும் கிடையாது, டேமின் தான். நீங்கள் அப்படியே உங்களோட ஹார்ட்டில் கையை வச்சுட்டு லாங் ப்ரீத் எடுத்துகிட்டு அப்படியே நிற்கிறீங்க. டேமின், உனக்கு கொஞ்சமாவது சென்ஸ் இருக்கா? என்ன இப்படியா பயம்புறுத்துவ? ஆ, ஏ என்னடி உன்னை அப்படி எவன் எவன் கையை பிடிச்சி இழுத்துருவான், அதுவும் என்னோட ஆளை? ஆ, டேமின் பயந்தே போயிட்டான். நான் தான் ஒரு பெரிய பயந்தாங்கொல்லின்னு உனக்கு தெரியும்ல. அதுக்கப்புறம் என்னடா? இந்த காலேஜில் வேலை போட்டு கொடுத்ததே நான் தான். அதுக்கப்புறம் இந்த காலேஜில் என்னை தவிர வேறு யார் பாப்பா? ஆ, இல்லை டேமின், என்ன இருந்தாலும் என்னடி? என்ன இவ்வளோ ஸ்ட்ரக்சராக இவ்வளோ அழகா சாரியெல்லாம் கட்டிட்டு வந்திருக்கா? மாமனம் இருக்கா பார்க்கணுன்னு உனக்கு தோணலை? டேமின் அப்படி இல்லை. என்னடி, லவ் பண்ணி 2 இயர்ஸ் ஆகுது. இன்னும் ஒரு கிஸ் கூட பண்ணலை என்ன? டேமின், அதெல்லாம் ஆஃப்டர் மேரேஜ் தான். என்ன நீ இவ்வளோ சில்லியாக நடந்துக்கிற? சில்லியாக நடந்துக்கிறேண்ணா? அப்படியெல்லாம் இல்லையே, நான் சில்லியாலாம் நடந்துக்கலை. டேமின், ஃபஸ்ட்டு உன்னோட ஒர்க்கை போய் பாரு போ அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே உங்களோட புக்ஸை ஹோல்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து வெளியே வந்துடுறீங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு மாதிரி ஷைல ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே வந்திருப்பீங்க. வந்துட்டு சடனாக நிமிர்ந்து பார்க்குறீங்க. பார்த்தா ஒரு பெரிய உருவம் உங்கள் முன்னாடி நின்றுட்டுருக்கு. ஸோ அப்படியே நிமிர்ந்து மூஞ்ச பார்க்குறீங்க. பார்த்தா அது வேறு யாரும் கிடையாது, ஜங்குக் தான். ஸோ அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. ஜங்கு, கிளாஸை விட்டு வெளியே வந்துட்டு இருக்க? கிளாஸ்க்கு போ, சீக்கிரம் போ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் கத்துறீங்க ஜேகே பார்த்து. என்னடி கத்துற? ஜேகே, நான் ஒன்றும் உன்னோட சீனியர் கிடையாது, நான் உன்னோட மேம், ஓகேவா? உன்னோட கிளாஸ் இன்சார்ஜே நான் தான். ஒழுங்கு மரியாதையாக கிளாஸ்க்கு போய் படிக்கிற வேலையை பாரு. நான் என்ன பிரச்சனை? என்னாச்சு? நத்திங் டேமின், நீ கேபின் போ, நான் வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே நீங்கள் டேமின் கிட்ட சொல்லிவிட்டு ஜேகே பார்த்து முறைச்சிட்டு அங்கேருந்து போகிறீங்க. ஸோ ஜேகே வந்துட்டு உங்களை அப்படியே ஒரு மாதிரி ஷார்ப்பாக அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டு நின்றுட்டுருக்கான். ஸோ நீங்களும் வந்து உங்களோட ஸ்டாஃப் ரூம் போயிட்டு நீங்கள் வந்துட்டு வாட்டர்லாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணுறீங்க. பிகாஸ் உங்களுக்கு வேறு எந்த டிபார்ட்மெண்ட்டும் இல்லை. நீங்கள் இப்போ தான் காலேஜ் முடித்து ஸ்டாஃபாக சேர்ந்தனால உங்களுக்கு யூஜி கிளாஸுக்கு மட்டும்தான் கிளாஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு இப்போ ஃப்ரீ தான், அதனால் உட்காந்து அப்படியே வாட்டர்லாம் குடிச்சிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு உட்காந்துட்ருக்கீங்க. ஸோ எப்போவுமே உங்களுக்கு வந்துட்டு ஒரு நினைப்பு இருந்துகிட்டே இருக்கும், ஸ்டாஃப் ரூமில் யாரோ உங்களை உட்காந்து பார்த்துட்டு இருக்கிற மாதிரி. ஸோ அப்படியெல்லாம் இருக்காது, பட் உங்களோட மன பிரம்மா அது. அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. ஸோ சம்டைம் லேட்டர் உங்களுக்கு ஜேகேவோட கிளாஸ் எடுக்க போகிற டைமும் ஆகுது. ஸோ ஜேகேவோட கிளாஸ்க்கு நீங்கள் போகிறீங்க. போகும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்கள்ல, ஜேகே கூடன்ட்டு உள்ள ஃப்ரெண்ட்ஸு ஃபெலிக்ஸு சேனு எல்லோரும் நின்றுட்டு இருக்கானுங்க. ஸோ நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க சேனையும் ஃபெலிக்ஸையும். சேன், ஃபெலிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சேனையும் ஃபெலிக்ஸையும் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அப்போ 2 பேரும் எந்திரிக்கிறாங்க. குட் மார்னிங் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சேன். நீ இங்கே கிளாஸில் மார்னிங் நான் ரெஜிஸ்டர் எடுக்க வரும்போது நீ இங்கே இல்லையே? ஆமாம் மேம், அது ஒரு பீரியட் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன். நேற்று ரொம்ப லேட்டாக படுத்து லேட்டாக எழுந்திரிச்சனால லேட்டாக வந்துட்டேன் மேம். சாரி மேம், நாளையிலேருந்து டைமிங்கில் கீப்பிங்காக இருப்பேன்.
ஆ சரி ஷான் உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துட்டு நீங்கள் வந்து கிளாஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸோ உங்களோட லெசன் வந்து இங்கிலீஷ் தான். இங்கிலீஷ் லெக்சரர் தான் நீங்கள். ஸோ அப்படியே இங்கிலீஷ் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கீங்க. எல்லோரும் அப்படியே உங்களை வந்து எப்படி சொல்கிறது, உங்களோட அப்பியரன்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். எல்லாருமே உங்களை ஸ்டார் பண்ணிவிட்டு நீங்கள் எடுக்கிற கிளாஸ் அப்படியே கவனிச்சிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் எல்லாரை பார்த்துமே அப்படியே கிளாஸ் நடத்திட்டு இருக்கீங்க. சடனாக ஜங்குக்கை பார்க்குறீங்க. உங்களுக்கு பொறை ஏறி போயிடுது. எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் உங்களோட சீட்டில் போய் உட்காந்து தண்ணி எடுத்து குடிக்கிறீங்க. என்ன இவன் இப்படி பார்த்துட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மறுபடியும் எழும்பி புக்கை எடுக்கிறீங்க. ஜங்கு கெராப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. அப்போ ஜங்குக்கு அப்படியே எழுந்திரிச்சு நிற்கிறாரு. என்ன அப்படியே பார்த்துட்ருக்க? எங்கே இருக்குது உன்னோட மைண்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. ஜேகே மனசில் எங்கே இருக்கும், அங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நினச்சிட்டு திமிரா அவங்கள பார்த்துட்ருக்கான். ஏய் என்ன அப்படி நோட்டை விட்டுட்ருக்க, கேட்குறேன்ல சொல்லு. இல்லை மேம், கிளாஸ் எடுக்கிறது தான் கவனிச்சிட்ருக்கேன், வேறு எதுவும் பார்க்கல. ஏய் என்ன நீ என்கிட்டயே போய் சொல்கிறியா? உன்னோட கவனம் இங்கே இல்லை. இங்கே தான் இருக்குது, வேறு இங்கே இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்டயே கேட்குறான். ஸோ நீங்களும் அப்படியே வந்து ஜங்குக்கு ஒரு மாதிரி முறைச்சி பார்க்குறீங்க. ஜேகே வந்து ஒரு மாதிரி டெவிலிஷாக ஸ்மைல் பண்ணிவிட்டு உங்களை பார்த்துட்ருக்கான். என்ன இந்த பையன் இப்படி பார்த்துட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் வந்து கொஞ்சம் நேரம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு திருப்பியும் வந்து கிளாஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸோ அவன் திருப்பியும் அந்த மாதிரி தான் பார்த்துட்ருக்கான். ஸோ நீங்கள் கிளாஸ்லாம் எடுத்து முடிச்சுட்டு அப்படியே பார்க்குறீங்க. பார்த்தா அதுக்குள்ளாட்டி டைம் ஆயிடுது. டைம் ஆயிடுச்சு ஸ்டூடெண்ட்ஸ். இப்போதைக்கு ஒரு சாப்டர் தான் கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் வீட்டுக்கு போய் ஒரு ரீட் பண்ணிவிட்டு வாங்க. இது ரொம்ப ஈஸியான சாப்டர் தான், ஓகேவா? ஓகே மேம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கோரஸாக சவுண்ட் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் அப்படியே ஒரு சின்ன ஸ்மைல் வச்சுட்டு அப்படியே புக்கை க்ளோஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து போகிறீங்க. ஸோ நீங்கள் கொஞ்சம் தூரம் நடந்து போனதுக்கப்புறம் டேமின் எப்படி அந்த ஓல்டு கிளாஸ் ரூமுக்குள்ளே உங்களை இழுத்துட்டு போனானோ அதே மாதிரி இப்போ யாரோ உங்களோட கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. டேமின், என்ன இது புது பழக்கம்? முன்னாடியெல்லாம் ப்ரைவேட்டாக தான் இப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன், இப்போது என்ன? யாராவது பார்க்க போகிறாங்க, கையை விடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கையை போட்டு முறுக்கிட்டு இருக்கீங்க. பட் விட்ட பாடில்லை. என்ன டேமிங் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு கையை ஒரு மாதிரி முறிக்கிறீங்க. அப்போ வந்துட்டு உங்கள் கையை பிடிச்சா அப்படியே இழுக்க நீங்கள் அந்த பர்சனோட மேலே போய் அப்படியே இடிக்கிறீங்க. பார்த்தா அது டேமின் கிடையாது, ஜங்குக். அப்படியே வந்துட்டு நின்றுட்டுருக்கான் ஒரு மாதிரி டன் ஃபேஸோட. அப்படியே நீங்கள் வந்து ஜங்குக்கை ஸ்டேர் பண்ணுறீங்க. ஜேகே, என்ன இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? கிளாஸ்க்கு போ. அது ஏன்டி டேமின் புது கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அதே ஓல்டு கிளாஸ் ரூமுக்குள்ளே உங்களை இழுத்துட்டு போகிறான். ஜங்குக், என்ன விடுன்னு சொல்கிறேன்ல, எதுக்கு இப்படி பண்ணிகிட்ருக்க நீ? ஓவராக நெல்லியாதடி, அவளும் தெரியுது பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களோட ஹேண்ட் ரெண்டையும் பிடிச்சி மேலே தூக்கி வச்சு பின் பண்ணுறான். உங்கள் கையில் இருந்த புக் அப்படியே கீழே விழுந்துடுது. என்னடி நினச்சிட்ருக்க? நீ அழகின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியும் தான், அதுக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இப்படி விரித்து போட்டு வந்துடுறதா? இதெல்லாம் நான் பார்க்க வேண்டியதுடி. நான் எப்படி ட்ரெஸ் பண்ணணும்னு சொல்கிறதுக்கு நீ யாருடா? உன் புருஷன் தானே? சேக்கி, தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்க, முதல்ல கையெடுன்னு சொல்லிட்டேன். என்னாடி ஓவராக வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேசிகிட்டு கிடக்க? ஸ்கூல் டைமில் தான் சிக்காமல் போயிட்ட, இப்போ சிக்கிட்டல. ஜங்குக், இங்கே பாரு, எப்படி பார்த்தாலும் நீ என்னை விட சின்ன பையன். என்னோட தம்பிக்கெல்லாம் இதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா உன்னை உயிரோட வச்சு கொளுத்திடுவான். தம்பி அவன் எப்படி இருக்கான்? நல்லா இருக்கானா? நம்ம லவ்வுக்கான எதிரி. நம்ம லவ்வில் ஷீட் உன்னோட லவ். ஃபஸ்ட்டு என்னோட கையை விடு அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஹேண்ட் அப்படியே எடுக்க ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க. ஷூ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களோட ஃபேஸ் பக்கத்தில் வரான். என்னடி நினச்சிட்ருக்க? என்ன நினச்சிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபேஸ் பக்கத்தில் வந்து பேசுகிறான். அவனோட ப்ரீத்தை நீங்கள் அப்படியே ஃபீல் பண்ணுறீங்க. ஜங்கு, ப்ளீஸ் என்னை விடு. ஏன் இவ்வளோ கஷ்டப்படுத்துகிற என்ன? ப்ளீஸ் தயவு செஞ்சு என்னை விடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க. ஸோ ஜேகே வந்து உங்கள் லிப்ஸ் பக்கத்தில் அப்படியே லிப்ஸை கொண்டு வரான். ஸோ நீங்கள் அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஹெட்டை ஒரு மாதிரி ஒரு சைடை திருப்புறீங்க. அப்போ உங்கள் நெக்கு சூப்பராக ரிவல் ஆகுது. ஸோ அப்படியே ஜேகே உங்கள் லிப்ஸ் பக்கத்தில் வந்தவன் அப்படியே கீழே வந்து உங்களோட நெக்கில் அப்படியே கிஸ் பண்ணுறான். அப்படியே நீங்கள் வந்துட்டு ஐஸை ஓப்பன் பண்ணுறீங்க. என்னடா நடிச்சிட்ருக்க உன் மனசில்?
எல்லாத்தையும் உன்னை அப்படியே முழுசாக என்னைக்கு பார்ப்பேன், முழுசாக என்னைக்கு செய்வேன்னு நினச்சிட்டு இருக்கேன். ஒவ்வொரு தடையும் அப்படி தான் நினைப்பேன். நான் எப்போயாவது கிடச்சிட மாட்டியா, வச்சு செஞ்சிடலாம் அப்படி தான் நினைக்கிறேன். ஆனால் சிக்க மாட்டேங்கிறியே. சிக்கே, ஏன் இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்க? சின்ன வயசுலேயும் நீ இப்படி தானே இருந்துகிட்டு இருந்த. ஏன் கொஞ்சம் கூட மாறலையா ஜேகே நீ? எப்படி மாறுவேன், எப்படி மாறுவேன்? இங்கேருந்து போய் என்னமோ 3 வருஷம் ஆயிடுச்சு தான், ஒன்றுலையே 4 வருஷம் ஆயிடுச்சு தான். ஸ்கூல் லைஃப் முடிஞ்சு போச்சு தான், வந்துட்டேன் தான். காஜி மைண்டு மட்டும் மாறவே இல்லையே. எனக்கு நீ எப்போ பிரச்சனை தர ஆரம்பிச்சியோ அப்போவே முடிவு பண்ணண்டி. நீ தான் முடிவு பண்ண. அப்போ முடிவு பண்ணதான் தான் உன்னை நினச்சி ட்ரக் எடுத்துப்பேன், குடிப்பேன், என்னமோ பண்ணியிருக்கான். ஏன்னா என்னோடய அக்கா எனக்கு அம்மா மாதிரி. அவள் சொல்லாமல் நான் எதுவும் செய்ய மாட்டேன். அவள் அங்கே தான் இருக்கணும்னு எனக்கு ஆர்டர் போட்டா இருந்தேன். காலேஜுக்கு நான் இங்கே தான் வருவேன்னு அவளுக்கு ஆர்டர் போட்டிருந்தேன். அதே மாதிரி விட்டா. இப்போ வந்துட்டேன். ஆனால் நினச்சி கூட பார்க்கலடி இதே காலேஜில் தான் நீ ஒர்க் பண்ணுவேன்னு. ஆனால் தெரியும், விசாரித்து கேள்விப்பட்டேன் இந்த காலேஜில் தான் நீ வேலை பார்க்குறேன்னு. ஆனால் எப்படி அது ஒருத்தனை புருஷனாக வச்சுன்னே இன்னொருத்தன் கூட இருக்கிறது? எவாமா என்ன மின்னா டேமின் அவெல்லாம் யார்ரி உனக்கு? புருஷன் இப்படி குத்துக்கெல்லாம் இருக்கும்போது அது எப்படி நீ அவனை போயிட்டு கல்யாணம் பண்ணிவிட்டு அப்படியே குடும்பம் நடத்த போகலாம்? சீ சங்கு, நான் உன்னை கல்யாணமும் பண்ணிக்கல, நீ என்னோட புருஷனும் கிடையாது. உன்னை நான் அப்படிப்பட்ட பார்வையிலையும் பார்த்தது கிடையாது. நீ எத்தனை வருஷம் வேணால் எனக்காக தவம் இருக்கலாம், ஆனால் நான் உனக்கு எப்போவுமே சொந்தமாக மாட்டேன், புரிஞ்சுதா? அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லாக அவனோட கையை தட்டி விட்டுட்டு அவங்களோட ஹேண்ட் எடுத்துகிட்டு அங்கேருந்து போயிடுறீங்க. நல்லா பேச கற்றுக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த கிளாஸ் ரூம் விட்டு வெளியே வந்து அப்படியே நீங்கள் போகிற வழியே பார்த்துட்ருக்கான். அப்போ தான் டேமின் அங்கே வந்துட்டு வரான். அப்போ வந்துட்டு ஜேகே அப்படியே டேமினை பார்க்குறான். வந்துட்டாமா அப்போ நான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பி நிற்க டேமின் அப்படியே வந்து, மார்னிங் நேவை தேடி வந்த ஸ்டூடெண்ட் தானே நீ? ஆமாம் சார், நான் தான். எந்த டிபார்ட்மெண்ட் சார் நீங்கள்? இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட். ஓ சரி, சின்ன பிள்ளைத்தனமா நல்ல பிள்ளையாக போய் படி, சரியா? இது நீ சொல்லாதடா அப்படின்னு சொல்லிட்டு வாயில் வச்சு ஒரு மாதிரி முணங்குறான். என்ன சொன்ன? நத்திங் சார். ஷாலைகோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். போ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து டேமின் வந்து உங்களோட கேபினுக்கு தான் ஸ்ட்ரைட்டாக வரான். ஸோ நீங்கள் அப்படியே டென்ஷனாக உட்காந்துட்ருக்கீங்க ஜேகே பேசுனதெல்லாம் வச்சுட்டு. பேபி டால், என்ன டென்ஷனாக இருக்க? நத்திங் டேமின், நத்திங். கொஞ்சம் தலைவலியாக இருக்குது, அதான். தலைவலியா? என்னோடய பேபி டாலுக்கு தலைவலியா? என்ன தலைவலிடி செல்லம்? அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து உங்களுக்கு லைட்டாக ஹெட் மசாஜ் பண்ணி விடுறான். பண்ணி விட்டுட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக உங்களோட ஃப்ரெண்டில் வந்து உட்காடுறான். என்னாச்சுடி? நத்திங் டேமின், லைட்டாக தலைவலி, கிளாஸ் இருக்க போனால அப்படியே போயிட்டு வரும்போது ஒரு சின்ன தலைவலி, அவ்வளோதான். போயிட்டு வரும்போது ஒரு சின்ன தலைவலியா? அந்த ஸ்டூடெண்ட் லைக் யாரை சொல்கிற டேமின்? அதான்ப்பா, காலைல நம்ம 2 பேரும் பேசிட்டு நீ வெளியே சடனாக போகும்போது கூட வந்து நின்னானே, உன்னோட கிளாஸ் பையன் தான் நினைக்கிறேன். ஆமாம் டேமின், ஜங்கோக் அவன்தான். என்ன அந்த பையனுக்கு என்னவா? நத்திங் டேமின், அவனும் நானும் ஒரே ஸ்கூலில் தான் படித்தோம். அவன் என்னோடய ஜூனியர். ஓ, என்னோடய தம்பியோட கிளாஸ் தான். அதான் கொஞ்சம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறான். மற்றபடி ஒன்றும் இல்லைல்ல? ஒன்றும் இல்லை டேமின். ஐ யூ ஓகே? எஸ் டேமின், ஐம் ஓகே, ஐம் ஆல்வேஸ் ஓகே, ஐம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் ஒரு சின்ன ஸ்மைல் வச்சுட்டு அப்படியே சொல்கிறீங்க. ஸோ டேமினும் அப்படியே சின்னதாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அங்கேருந்து போகிறான். ஸோ இப்படியே ஈவினிங்கும் ஆகுது. அப்படியே நீங்கள் எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு அங்கேருந்து போகலான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது சடனாக டோர் ஓப்பன் ஆகுது. பார்த்தா ஜங்குக் தான். ஜேகே, இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சரி சொல்லு, என்ன? சீக்கிரம் சொல்லி, எனக்கு வீட்டுக்கு போகணும். நத்திங், இவ்வளோலாம் கோவப்படாத, உட்காருமா. எனக்கு டைம் இல்லை ஜங்குக், வெளியே என் தம்பி வெயிட் பண்ணுவான், நான் போகணும். ஐயோ உட்காரடி, ஓவராக பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு ரூமை லாக் பண்ணுறான். நீங்கள் அப்படியே ஜேகேவை பார்த்துட்ருக்கீங்க. ஜேகே பைத்தியம் மாதிரி ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு நினைக்காத, என்னை விடு, நான் போகணும்.
உட்காருடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை உட்கார வச்சுட்டு அவனும் உட்காடுறான். என்ன உனக்கு பிரச்சனை இப்போது? நான் தான் அதை உங்ககிட்ட கேட்கணும். அவனுக்கு என்ன பிரச்சனை? யாரை சொல்கிற? டேமின் அவன்தான். அவன் யார் புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே வர்றதுக்கு? உனக்கு என்னமோ ஆச்சான்னு சொல்லிட்டு அவனும் நோண்டி நொங்க எடுத்துகிட்டு இருக்கான். நீயும் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க. என்ன பேசுனதெல்லாம் ஒட்டு கேட்டியா? ஒட்டு கேட்குறதா? அதெல்லாம் இங்கே அப்படியெல்லாம் பண்ணணும்னு எனக்கு ஒரு இதுவும் இல்லை. சரி சொல்ல, அப்படி அவன் யார்? என்ன பிடிங்கியாவ? சேக்கே, இதெல்லாம் எதுக்கு நீ என்கிட்ட கேட்டுட்ருக்க? ஃபர்ஸ்ட் கெட் அவுட் ஆஃப் மை கேபின், ஓகே? முதல்ல இங்கேருந்து வெளியே போ. எனக்கு இது எதுவும் கேட்க வேணாம். சரி சொல்லு, நான் இப்போ என்ன பண்ணால் என்னை ஏற்றுப்பேன்? சேக்கே, ஆர் யூ மேட்? டேய், உனக்கு ஒரு தடவை சொன்னால் புரியாதா? என்னோடய தம்பியோட வயசுடா உனக்கு. என்னோடய தம்பியை எப்படி பார்க்கணுனோ அதே மாதிரி தான் உன்னையும் பார்க்குறேன். இதுக்கும் மேலே சீப்பான ஒரு விஷயம் என்னென்னா, நீ என்னோட ஸ்டூடெண்ட்டாக இருந்துட்டு ஒரு டீச்சரை லவ் பண்ணுறியா? நீ பைத்தியமா உனக்கு? வெளியா உன்னை விட 4 வயசுக்கு மூத்ததுன்னு சொன்னால், அதாவது நான் பெரியவன்னு சொன்னால் எல்லாரும் ஏற்றுப்பாங்க. அப்படியெல்லாம் நோவெல்லாம் சொல்லிகிட்டு இருக்க மாட்டாங்க. என்ன குட்டச்சி மாதிரி இவ்வளோ க்யூட்டாக இருந்துட்டு என்ன 4 வயசுக்கு சின்ன பையன்னு சொன்னால் உனக்கு தான் அசிங்கம், எனக்கு இல்லை. ஜேகே, என்கிட்ட இதுக்கு மேலே ஒரு வார்த்தை கூட நீ பேசக்கூடாது. இங்கேருந்து ஃபஸ்ட்டு வெளியே போன்னு சொன்னால் வெளியே போ, ஓகே? ஒன்று சொல்லணும், எனக்கு இந்த மாதிரி நீ ட்ரெஸ் பண்ணுறது பிடிக்கல. எனக்கு பிடிச்சிருக்கு. நான் இந்த மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணுவேன். சாரீஸ் பெட்டர், பட் இந்த மாதிரி நெட்டு சாரீஸ் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோ. ஏன்னா ஒன்றுமே அதுவும் கீழேயும் மறைஞ்சிருக்கு. சீப்பாக பேசாத ஜேகே. இதெல்லாம் புருஷன் தாண்டி பார்த்து சொல்லணும். ஜேகே, புருஷன் சொல்லாத, எனக்கு இரிட்டேட் ஆகுது இந்த வார்த்தையை கேட்டாலே. சரிடி, பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிறேன், உட்காரு. வேணாம், பாய் ஃப்ரெண்ட் ரொம்ப ஓல்டாக இருக்கும். ஹபி இருக்கட்டும். ஹபி தான் இதெல்லாம் சொல்லணும். மேலே கீழே மறைஞ்சிருக்கு, அவனோட ஸ்டொமக் தெரியுது. அதுக்கப்புறம் நெக்கு ரொம்ப ரிவீல் ஆகுது. ஹேண்டு ஸ்லீவ்ஸ் இல்லை. சாரி எனக்கு பிடிக்கல. ஸோ நாளையிலேருந்து கவர் ஆகிற மாதிரி போட்டு வா. இதெல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் நைட் அப்போ போட்டுக்கலாம். சிக்கே என்னை இரிட்டேட் பண்ணாத. முதல்ல இங்கேருந்து போன்னு சொல்லிட்டேன். போன்னா போ, என்னையும் விடு. அதான் காலைல ஒன்று கொடுத்தான்ல, நெக்கில் கொடுத்தேன். இப்போது லிப்ஸில் தரேன், வாங்கிட்டு போ. ஜேகே, இங்கே பாரு, பக்கத்தில் வராத. நான் கத்திடுவேன், பக்கத்தில் வராத அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் பேக்வேர்ட் போயிட்டுருக்கீங்க. ஸோ ஜேகே பாட்டிக்கு எந்திரிச்சோம் உங்கள் பக்கத்தில் நடந்து வந்துட்டுருக்கான். ஜேகே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் மறுபடியும் வாலில் போய் லாக் ஆகிடுறீங்க. ஸோ ஜேகே அப்படியே உங்களோட ஹேண்டை பிடிச்சி மறுபடியும் மேலே வந்து தூக்குறான். ஜேகே, ஏன் இப்படி பண்ணுறேன்? எதுக்காக என்னை இவ்வளோ கஷ்டப்படுத்துகிறேன்? என் கையை விடு ப்ளீஸ், என்னை விட்டு நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் அழ ஆரம்பிச்சிடுறீங்க. ஸோ ஜேகே அப்படியே உங்களோட மூஞ்சை அப்படியே பார்க்குறான். உங்கள் நெக்கில் வந்து ஐடி கார்டு இருக்கும். அந்த ஐடி கார்டு இருந்தால் தான் நீங்கள் வந்துட்டு காலேஜுக்குள்ளே என்ட்ரே ஆக முடியும். ஸோ அந்த ஐடி கார்டை அப்படியே ரிமூவ் பண்ணுறான் உங்களோட நெக்லேருந்து. என்ன பண்ணுற? இன்றைக்கி நைட்டு 10 o'clock ஷார்ப்பாக 10 o'clock உன் வீட்டுக்கு வருவேன். டோர் ஓப்பனில் நோ டோர் நீ கீழே வந்து ஓப்பன் பண்ண வேண்டாம், டெரஸ் வழியாக நான் வரேன். டோரோ ஓப்பன் பண்ணணும், அப்போ தரேன், ஓகே? ஜேகே, ஏன் இப்படி பண்ணுற ஜேகே? ஏன் என்ன மட்டும் இப்படியெல்லாம் பண்ணுற? ஊர் உலகத்தில் வேறு பொண்ணுங்களே கிடைக்கலையாடா உனக்கு? சொல்லு. ஆமாடி, கிடைக்காதனால தான் உங்ககிட்ட வந்து லோன்னு சுற்றிட்டு இருக்கேன். வந்து வாங்கிட்டு போ, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிடுறான். ஸோ நீங்கள் அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காந்து செம்மையாக அழுறீங்க. அப்படியே ஃபேஸ் வாஷ் எல்லாம் பண்ணிவிட்டு வெளியே வந்து பார்த்தா அப்போ வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். உங்கள் கண்ணெல்லாம் அழுது ஒரு மாதிரி சவத்து போயிருக்கும். அவனும் கேட்குறான், என்னாச்சுடி கண்ணெல்லாம் சவத்துருக்கு? ஒன்றும் இல்லைடா, நீ பைக் எடு, இது ஒரு மாதிரி ஹெட்டேக்காக இருக்குது, அதான். சரி ஏர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களையும் ஏற்றிட்டு அவன் வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறான்.
ஸோ நீங்கள் அப்படியே பேகெல்லாம் கழட்டி வச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. ஸோ டீ, ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் மறுபடியும் வந்து நெக்ஸ்ட் டேக்கான சாப்டர் வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க. ஸோ ப்ரிப்பரேஷன்லாம் முடிச்சுட்டு எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு டின்னர்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே 10 உட்காந்துட்ருக்கீங்க நீங்கள். உங்களோட டெரஸ் டோர் வந்து நாக் ஆகுது. அப்போ உங்களுக்கு புரியுது ஜேகே தான் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து டோரை ஓப்பன் பண்ணுறீங்க. பார்த்தா அப்படியே வந்து உங்களோட பெட்டில் அப்படியே உட்காந்துக்கிருக்கான். ஜேகே ஃபஸ்ட் ஐடி கார்டு கொடுத்துட்டீங்க இருந்து போ. என்னடி ஹாப்பி வந்திருக்கேன், அப்படியே ஒரு வார்த்தை வாங்க உட்காருங்க, காஃபி சாப்பிட்றீங்களா, டீ சாப்பிட்றீங்களா, ஜூஸ் வேணுமா, தண்ணி வேணுமா, ஒரு வார்த்தை கூட கேட்கல, அப்படியே ஐடி கார்டை கொடு போ அப்படின்னு சொல்கிறேன். அத்தை மாமாலாம் கேட்டால் கோச்சுப்பாங்கடி. ஜேகே சொன்னால் புரிஞ்சுக்கோ ஜேகே. ஏன் ஜேகே என் லைஃப்பில் மட்டும் இப்படி வந்து விளையாடிட்டுருக்க? என் ஐடி கார்டை கொடு. அது என்னடி ஸ்கூல் பிள்ளைங்க மாதிரி அப்படியே எதுக்கு எடுத்தாலும் அலற? கண்ணத்தோட பார்ப்போம். சரி சரி ஐடி கார்டு கொடு. நான் அழலை, ஐடி கார்டு கொடு. சரி எனக்கு மிஸ் ஆச்சுல கிஸ்ஸு, அதை கொடு, ஐடி கார்டை கொடுக்குறேன். ஜேகே விளையாடாத ஜேகே, நீ என்னை விட சின்ன பையன் ஜேகே. நான் லவ் பண்ணுற பையன் டேமின், அவனுக்கே நான் கிஸ் கொடுத்தது கிடையாது. எப்படி உனக்கு லவ் பண்ணுறியா? அது எப்படி ஹாப்பி நான் இருக்கும்போது நீ இன்னொருத்தனை லவ் பண்ணலாம்? ஜேகே ஏன் இப்படி சைக்கோ மாதிரி பேசிகிட்டு இருக்க? ப்ளீஸ் ஜேகே ஐடி கார்டை கொடு ப்ளீஸ், இல்லைன்னா நான் நாளைக்கு காலேஜுக்கு வர முடியாது. சரிடி, அதான் கிஸ்ஸை கூட ஐடி கார்டை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி சைக்கோ மாதிரி நின்று பேசிகிட்டு இருக்கான். எங்கள் டியர்ஸ் எல்லாம் மைக் பண்ணிவிட்டு அப்படியே கேட்டுட்ருக்கீங்க. ஸோ ஜேகே வந்து பெட்லேருந்து எந்திரிச்சிட்டு அப்படியே உங்களை பெட்டில் தள்ளி அப்படியே ஓவர் ஆகிடுறான் உங்கள் மேலே. நீங்கள் அப்படியே கத்துவீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட மவுத்தை அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபேஸ் அப்படியே ஷார்ப்பாக ஸ்டேர் பண்ணுறான். ஸோ அவ்வளோ ஷார்ப்பாக பார்த்துட்டு இருக்கான். ஸோ ஓகேடா, இதோட இந்த பாட்டை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் சூன் போடுறேன். ஓகேவா? இந்த பாட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகேவா? பாய் பாய், லவ் யூ ஆல்.